بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نسفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين ألم نخلقكم من ماء مهين فجعلناه في قرار مكين إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين ألم نجعل الأرض كفاة أحياء وأمواتا وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ويل يومئذ من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும்பாவங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு முழுமையாக நம்மை நாம் கட்டுப்படுத்தி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே நாம் மரணித்து
மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய கருணையோடு சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஒரு 3-4 தினங்களாக அல்லாஹுவை குறித்து நாமெல்லாம் ஓர் அளவுக்கு அறிந்தோம் என்கிற ஒரு நல்ல நோக்கோடு இன்றைய தினம் அல்லாஹ் அடியார்களாகிய நம் மீது எப்படிப்பட்ட கருணையாளனாக இருக்கிறான், நாம் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய கருணைக்கு உரியவர்களாக நாம் மாறுவது எப்படி என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து கூறினார்கள், இபாதத்துகள் மட்டும் செய்து கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் நிச்சயமாக உங்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. இபாதத்துகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாளை மறுமையில் உங்களால் சொர்க்கம் செல்ல முடியும் என்றால் நிச்சயமாக உங்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா அந்த நிலை? இபாதத்துகளை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ் அந்த நிலை? ஆமாம், எனக்கும் தான். வேறு எப்படி யா ரசூலல்லாஹ் மறுமை நாளில் நாம் எல்லாம் சொர்க்கம் செல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வினுடைய கருணை நம் மீது இருந்தாலே ஒழிய, அல்லாஹ்வினுடைய அன்பும் பாசமும் அவனுடைய கருணையும் அவனுடைய கிருபையும் உங்களின் மீது இருந்தாலே ஒழிய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் கடமையான உபரியான இபாதத்துகளை எல்லாம் செய்து, யா அல்லாஹ், நான் இப்படிப்பட்ட இபாதத்துகளை எல்லாம் செய்திருக்கிறேன், எனக்காக வேண்டி இந்த சொர்க்கத்தை தா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் உரிமையோடு கேட்டோமேயானால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகள் அனைத்தையும் வாங்கிவிட்டு அந்த மறுமை நாளில், நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் நேரம் ஒதுக்கி எனக்கு நீங்கள் இபாதத்து செய்தீர்கள், ஆனால் உலகத்திலே உங்களுக்கு நான் இவ்வளவு அருள் கொடைகளை செய்தேனே, அதற்குரிய இபாதத்துகளாக, அந்த அருள் கொடைகளுக்குரிய இபாதத்துகளாக இதே போதாதாகவெல்லாம் இருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு நான் சுவாசிக்கின்ற காற்றை தந்தேன், அதற்கு நிகராகுமா நீங்கள் செய்கிற இபாதத்? உலகத்தில் நீங்கள் அருந்துவதற்கு நீரை தந்தேன், உங்களுக்கு சூரியனை தந்தேன், சந்திரனை தந்தேன், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தேன், பார்ப்பதற்கு 2 கண்ணும், கேட்பதற்கு காதும், சுவாசிக்கின்ற மூக்கையும், நல்ல ஆயுள் காலத்தையும், மனைவியையும் மக்களையும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், பொருளாதாரத்தையும், நல்ல உலக வாழ்வையும் உங்களுக்கு நான் தந்தேனே, அதற்கு நீங்கள் செய்திருக்கிற இபாதத்தே போதாதே. அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நாம் செய்கிற இபாதத் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு செய்திருக்கின்ற அருள் கொடைகளுக்கு மட்டுமே போதாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம் மீது அருள் கொடைகளை சுரிந்திருக்கிறான். அப்படியானால் இபாதத்துகள் என்பது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்யத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்வை நாம் முழுக்க முழுக்க நாம் அமைக்கும் பொழுது
அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய அன்பும் அவனுடைய கிருபையும் நம் மீது ஏற்படும். சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் நினைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே நம்முடைய வாழ்வை கழித்தாலோ, காலமெல்லாம் நாம் நோன்பு நோற்றாலோ, வருடா வருடம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் தொடர்ந்து நாம் செய்தாலோ, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி நாம் இறைத்து செலவு செய்தாலோ அப்பொழுதும் சொர்க்கம் கிடைக்காதா என்றால், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நாம் யாரும் மறுமை நாளிலே சொர்க்கமே செல்ல முடியாது அன்பார்ந்த சோர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்குள் நுழையும் பொழுது ஒரு சில பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் ஒரு பெண்ணை பற்றி. அந்த பெண் எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டே இருக்கிறாள், அந்த பொன் எப்பொழுது பார்த்தாலும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாள், அந்த பெண் எப்பொழுது பார்த்தாலும் இபாதத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாள் என்று பெண்கள் எல்லாம் பெருமைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்களாம், இபாதத்துகளில் நடுத்தரமானதை பேணிக் கொள்ளுங்கள், இபாதத்துகளில் நடுத்தரமானதை பேணிக் கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான இபாதத்துடையவர்கள் என்று உங்களை மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியோ புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இபாதத்துகளை செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாலே ஒழிய நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்வை முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற இபாதத்துகள் ஒரு சில வேளையில் அல்லாஹ்வுக்கு அற்பமானதாக தோணலாம். எதை நம்முடைய வாழ்வில் அற்பமானதாக நினைக்கின்றோமோ அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக நாம் செய்யும் பொழுது அதை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள இபாதத்துகளாக கூட ஏற்றுக்கொள்ளலாம். எதுவானாலும் முதலில் நாம் அல்லாஹ்வை நேசித்திருக்க வேண்டும், அல்லாஹ் நம்மையும் நேசித்திருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் என்னையும் நேசிக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்களின் மீது நீங்கள் இரக்கம் காண்பித்தால், பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் கருணையோடு அன்போடு பாசத்தோடு இரக்கத்தோடு நடந்தால், வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீதும் கருணையோடு நடப்பான். பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் வெறுப்பாக இரக்க சிந்தனை அற்று பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் பகைமை பாராட்டி நடந்தால், வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது வெறுப்படைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பூமியில் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் முதலில் யாரை அழைத்து சொல்லுகிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, வானவர்களில் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ் என்னுடைய பூமியில் இந்த பகுதியில் இந்த ஊரில் இந்த இடத்தில் வசிக்கின்ற இன்னாருடைய மகனை நான் நேசித்து விட்டேன், ஆகவே ஜிப்ரீலே நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கீழே இருக்கின்ற இன்னபிற வானவர்களை எல்லாம் அழைத்து சொல்லுவாராம், அல்லாஹ் இந்த ஊரில் இன்னாருடைய மகன் இன்னாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசித்திருக்கிறான், ஆகவே நீங்களும் நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னபிற வானவர்களுக்கெல்லாம் அறிவிப்பாராம். இப்படியாக அல்லாஹ் ஒரு அடியானை இந்த உலகத்தில் நேசிக்க ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களும் அவனை நேசிக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிவிடுவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ்வினுடைய கருணையை குறித்தும் அவன் எந்த அளவுக்கு அடியார்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவன் என்பதை குறித்தும் இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுவை குறித்துள்ள ஒரு தெளிவான ஞானம் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்ப முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பாராட்டுதலும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதற்காக வேண்டி இணை வைத்தல் போன்ற மாபாதகமான காரியங்களில் ஈடுபடுகிற தாய்மார்களையும் பெரியோர்களையும் பார்க்கிறோம். ஒரு நாள்
போரிலிருந்து திரும்ப வருகிற ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள். ஒரு தாய் கையில் குழந்தையோடு நெருப்புக்கு அருகிலே அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தால் ஒரு சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி பெற்றெடுத்த குழந்தையை ஒரு தாய் நெருப்பிலே வீசுவாள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தையின் மீது செலுத்துகின்ற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ் உங்களின் மீது பாசமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களின் மீது அளப்பெரும் கிருபையுடையவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, கடமையான இபாதத் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, அதை சுற்றி உள்ள முன்பின் சுன்னத்துகள், நஃபிலான வணக்கங்கள், வசதி படைத்தவர்களுக்கு ஜகாத் என்றும் ஹஜ் என்றும் ஒவ்வொரு வருட ரமலானுடைய மாதத்தில் நோன்பென்றும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான் இபாதத்துகளை. அல்லாஹ் அடியார்களின் மீது எந்த அளவுக்கு இரக்க சிந்தனை உடையவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் செய்கிற இபாதத்துகளை கொண்டுதான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் தன்னுடைய அடியார்கள் சிரமப்படுவதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நடு உச்சி வெயில், பாலைவனத்திலே ஒரு பெண்மணி வெளியே நின்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், யார் அந்த பெண்மணி வெயிலிலே போய் நின்று கொண்டிருக்கிறாள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் வெயிலில் நிற்பதாக அந்த அம்மையார் அவர்கள் நேர்ச்சை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேர்ச்சை அர்த்தமற்றது. தன்னைத்தானே வதைத்துக் கொண்டு செய்கிற இபாதத்தை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அந்த அம்மாவை நேர்ச்சையை முறித்துக் கொண்டு நிழலே வந்து அமருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹஜ்ஜின் பொழுது ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி ஹஜ்ஜின் பொழுது நடந்தே செல்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். யார் அந்த பெண்மணி? ஏன் வாகனத்தில் ஏறாமல் நடந்து செல்கிறார்? யா ரசூலல்லாஹ், நடந்தே ஹஜ் செய்வதாக அந்த அம்மையார் அவர்கள் நேர்ச்சை செய்திருக்கிறார்கள். அங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அல்லாஹ் தேவையற்றவன். நீங்கள் சிரமப்பட்டு உங்களை நீங்களே வருத்தி கொண்டு செய்கிற இபாதத்துகளை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். வாகனத்தில் ஏறி அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்யுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை குறித்து அவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன புகார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ்? பகல் முழுக்க நோன்பு வைக்கிறார், இரவு முழுக்க தொழுது கொண்டே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஆளை அனுப்பி அழைத்து வரச் சொல்வதற்கு பகரமாக அம்ர் இப்னு ஆஸினுடைய வீட்டிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். எங்கே அம்ர் இப்னு ஆஸ்? யா ரசூலல்லாஹ், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்றார். என்ன உம்மை குறித்து சொல்கிற செய்தியெல்லாம் உண்மையா? பகல் முழுக்க தொடர்ந்து நோன்பு வைப்பதாகவும் இரவு முழுக்க நின்று நீங்கள் வணங்கிக் கொண்டே இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேனே அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களுடைய மனைவி, நீங்கள் புதிய திருமணமான தம்பதிகள் அல்லவா? உங்களுடைய மனைவி சொல்கிற புகார் உண்மையா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் கிட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் எனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக யா ரசூலல்லாஹ், நான் தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன், இரவு நேரம் முழுக்க நான் வணங்குகிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் நான் பார்த்த சோர்களே, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, தொழுங்கள், உறங்குங்கள், நோன்பு வையுங்கள், நோன்பை விடுங்கள். அதிகமாக உங்களுக்கு நோன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு, எனக்கு பிடித்தமான நோன்பு. இரவிலே வணங்குங்கள், இரவிலே உறங்குங்கள். உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உடல்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் சோர்ந்து போய் விடக்கூடியவன் அல்ல. நீங்கள் நடுத்தரமாக செய்கிற இபாதத்துகளைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான், நானும் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி,
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், யார் தோழர்களே, இபாதத்துகளில் உங்களுக்கு அல்லாஹ் அது அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கட்டும். அதே நேரத்தில் நடுத்தரமான இபாதத்துகளை பேணுங்கள், சடைந்து போய் விடாதீர்கள். நடுத்தரமான இபாதத்தை பேணுங்கள். சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டான், உங்களுக்கு சொர்க்கத்தில் உன்னதமான அந்தஸ்து, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான், உங்களுக்கு வேண்டுமானால் இபாதத்து குறைவாக இருக்கலாம், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்ன பதில், முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு சொன்ன பதில், உங்களை காட்டிலும் அல்லாஹுவை நான் அதிகம் அதிகம் அஞ்சுகின்றேன், உங்களை காட்டிலும் அல்லாஹுவை நான் நன்கு அறிந்தவன், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அன்பார்ந்த சோர்களே, நம்ம எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறான், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், உண்மை இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே நடுநடுங்குவார்களே, உள்ளமெல்லாம் நடுநடுங்குமே, அவர்கள்தான் உண்மை இறை விசுவாசி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்வின் அனைத்து துறையிலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற அச்சத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் கழிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய பார்வையிலே செய்கிற அற்பமான இபாதத், அது ஒரு இபாதத்தே அல்ல நம்முடைய பார்வையில். ஆனாலோ அல்லாஹ் அதற்காக வேண்டி மட்டுமே நிறைய நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்பியதாக கூட நிறைய நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அடியார்களுக்கு ஏன் கொடுத்தான்? சாதாரணமாக தொழுகிற தொழுகை தானே ரமலானுடைய நாடுகளிலே தொழுகிறோம். தனியாக தொழுதால் ஒரு நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை. 27 மடங்கு நன்மையை காட்டிலும் வேண்டுமானால் 700 மடங்கு நன்மை ஒரு இபாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 to 700 மடங்கு நன்மை. அதிகபட்சம் தன்னுடைய அடியார்களுக்கு அது கொடுத்தால் போதும் தானே. அடியார்களாக நாமெல்லாம் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிகழ்த்த முடியுமா? அல்லாஹ்விடத்தில் ஏன் எதற்கு என்று கேட்க முடியுமா? இபாதத்து செய்தாய், உனக்கு அளவுக்கு அதிகமான கூலியை தந்தேன், 700 மடங்கு கூலியை உனக்கு நான் தந்தேன் என்று அல்லாஹ் சொன்னாலே போதும் தானே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய அடியார்களின் மீது இரக்கம் கொண்டு எப்படியாவது தன்னுடைய அடியார்கள் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லட்டும், தன்னுடைய கருணையினால், தன்னுடைய அன்பினால், தன்னுடைய கிருபையினால் என நினைத்து வருடத்தின் ஒரு மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதம் முழுக்க ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை 14 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி பகல் முழுக்க தியாகம், பகல் முழுக்க இபாதத், ஒவ்வொரு நிமிடமும் இபாதத். ஒரு தீமையை செய்யும் பொழுது அந்த இபாதத் உங்களை தடுக்குது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே பகல் பொழுதிலே இருக்கிறோம், ஒரு தீமையை செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற தூண்டுதலோடு இருக்கிற ஒரு இபாதத். இப்படி வருடத்திற்கு ஒரு முறை இந்த இபாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அல்லாஹ் கூடுதலாக தன்னுடைய கருணை மழையை இந்த அடியார்களின் மீது எப்படி அல்லாஹ் சொரிகிறான். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அல்லாஹ்வாகிய நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு கூலி தருவேன் என்கிற எண்ணத்தோடு, முழு மனதோடு, முழுமையான ஈமானோடு நீங்கள் இபாதத்து செய்தால் 1 to 700 மடங்கு வரை நன்மை மட்டுமல்ல, நான் அந்த வருடத்திற்கு ஒரு முறை ரமலானுடைய மாதத்தை உங்களுக்கு தருவேனே, அப்பொழுது நீங்கள் இந்த இபாதத்தை எனக்காக வேண்டி, என்னுடைய அன்பை, என்னுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் செய்தால் உங்களுக்கு வழங்குகிற கூலி முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு கிருபையுடையவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்கிற அல்லாஹ்வினுடைய இந்த மகத்துவம் யாருக்குரிய சோர்களே? நம்முடைய ஆயுள் காலத்தில் எத்தனையோ ரமலானுடைய மாதத்தை கழித்திருக்கிறோம். இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்தித்திருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற இபாதத் ரமலான் அல்லாத காலங்களில், கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கிறதா நினைத்து பாருங்கள். ரமலானுடைய மாதத்தில் பேணுதலாக நடந்த நாம் ரமலான் அல்லாத கடந்த காலங்களில் எப்படி நடந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள்.
ரமலானுடைய மாதத்தில் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் என்று ஒதுங்கி அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த நாம் ரமலான் அல்லாத காலங்களில் கடந்த காலங்களில் எப்படி நடந்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ரமலானுடைய காலங்களில் ஃபர்லான உபரியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரிக்கின்ற நாம் ரமலான் அல்லாத கடந்த காலங்களில் ஃபர்லான தொழுகை கூட ஏறெடுத்தும் பார்த்தோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்திருந்த நாம் கடந்த ரமலானுடைய காலங்களில் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்தோமா, திருக்குர்ஆனுக்கு உட்பட்டு வாழ்ந்தோமா, திருக்குர்ஆனுக்கு எதிராக வாழ்ந்தோமா? யோசித்து பாருங்கள். ரமலானில் மட்டும் அல்லாஹுவை பயந்து ரமலானில் மட்டும் இபாதத்துகளை செய்த ரமலான் அல்லாத காலங்களில் அதற்கு நேர்மாறாக நாம் நடந்தால் மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஅமஹு வ ஷராபஹு. உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் நோன்பு வைத்தாலும் பட்டினி கிடந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை? இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஅமஹு வ ஷராபஹு. உங்களுடைய வாழ்வில் கெட்ட நடவடிக்கைகள், தீய பேச்சுக்கள், பெரும்பாவங்கள் இருந்து ஒதுங்கி வாழ்தல் போன்ற நல்ல பண்புகள் உங்களுடைய வாழ்வில் இல்லாவிட்டால், இந்த நோன்பினுடைய காலம் தாண்டியும் இன்னபிற 11 மாதம் இல்லாவிட்டால் இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அந்த கருணையாளன் சொல்கிறானே, அது யாருக்குரிய பரிசு? யார் ரமலானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற இந்த 16 மணி நேர தியாகம், யா அல்லாஹ் நாங்கள் செய்கிற இந்த 30 நாட்கள் நாங்கள் செய்கிற தியாகம் உனக்காக வேண்டி யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை பெறுவதற்கு யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை பெறுவதற்கு யா அல்லாஹ் நாங்கள் ரமலான் முடிந்தாலும் இந்த இபாதத்துகளை தொடர்ந்து செய்வோம் யா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவ மன்னிப்பு, நம்முடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் 3 நிபந்தனைகள் மிக அத்தியாவசியமானது. நிபந்தனைகள் இல்லாத தௌபா, நிபந்தனைகள் இல்லாத பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன நிபந்தனை? ஒரு பாவமான காரியத்தில் நாம் கடந்த காலங்களில் ஈடுபட்டால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த வேண்டும், அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இனி உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்து நீங்கள் தௌபா செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதாக சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் கருணையாளனாகிய அல்லாஹ் தூதரின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கிறானே, அந்த கருணையை பெற வேண்டாமா சகோதர சகோதரிகளே? கடந்த ரமலானுடைய மாதத்தை எல்லாம் சந்தித்து வந்து கொண்டிருந்த நாம் இனி வருகிற ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திப்பது உத்தரவாதமா சகோதர சகோதரிகளே? நாளைய தினம் இருக்கிற ரமலானுடைய மாதத்தை சந்திப்பது உத்தரவாதமா சகோதர சகோதரிகளே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாசமாய் போய் விட்டானே, வாழ்வை வீணடித்து விட்டானே, அவனை விட ஒரு துர்பாக்கியசாலி வேறு யார் இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பினார்கள். ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் திரும்ப சொல்கிற அந்த துர்பாக்கியசாலி யார் யா ரசூலல்லாஹ்? எங்களில் யாராவது இருந்தால் நாங்கள் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியும் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாமல் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெறுவதற்கு பகரமாக அந்த மாதத்தை உறங்கியே கழித்தானே, வெறுமனே பட்டினி கிடந்து கழித்தானே, இரவு முழுக்க வீணான பேச்சுக்களிலே கழித்தானே, அந்த ரமலானுடைய மாதத்தை வீணடித்தவனை காட்டிலும் நஷ்டவாளி வேறு யார் இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சம்பவத்தினூடாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவது, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய கருணைக்குரிய மாதம். அவனுடைய கருணை இருந்தால் தான் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியும். புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு, கடைசி 10 ஒற்றை இரவை தாங்கி வந்திருக்கிற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைப் போல சங்கை மிக்க 1000 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிற இரவு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறான். தௌபா செய்வதற்காக வேண்டி, பாவம் செய்த அடியார்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி, தக்குவாவை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி
ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, ஹிதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்தினால் நமக்கு உண்டு முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த நோன்பு அந்த மறுமை நாளில் இபாதத்தோடு சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். யா அல்லாஹ், ஒவ்வொரு வருட ரமலானுடைய மாதத்தையும் இந்த அடியான் என்னை பேணி பாதுகாத்து கண்ணியப்படுத்தினான். யா அல்லாஹ், பகல் முழுக்க பட்டினி கிடந்து என்னை பேணி பாதுகாத்தான். யா அல்லாஹ், ஆகவே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், நோன்பு என்கிற இபாதத் யாரும் பேச முடியாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி பரிந்து பேசும் என்றால் எந்த நோன்பு அன்பார்ந்த சோதர்களே? ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தோடு பெருநாள் திடலோடு அல்லாஹுவை மறந்து மீண்டும் அநியாயமான காரியங்களிலே ஈடுபடுகிற நோன்பாளிக்கா இந்த சிறப்பு? யாருக்கு இந்த சிறப்பு? அந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய அன்பும் பாராட்டுதலும் மட்டுமே தனக்கு வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த மக்களுக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தையும் கொடுத்து அந்த மாதத்தில் செய்கிற இபாதத்துகளுக்கு எண்ணிலடங்காத கூலி சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்கள் எல்லோரையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், இதோ என்னுடைய அடியார்கள் தியாகம் பல செய்து உன்னை நிரப்ப போகிறார்கள் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து நம்மை நம்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம். அதை இழக்கலாமா சகோதரர்களே? சொர்க்கத்தை இழக்கலாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நாம் இறக்கலாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் இந்த பூமியில் நாம் எப்படி வாழ முடியும்? அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பாசம் இல்லாமல் எப்படி மறுமை நாளிலே வெற்றி பெற முடியும்? இபாதத்து மட்டும் போதுமா சகோதர சகோதரிகளே? கூடாது. அல்லாஹுவை நேசிக்க பழக வேண்டும், அல்லாஹ்வும் நம்மை நேசிக்க வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளாக அல்லாஹ் நமக்கு செய்கிற உபகரணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்கிறார், உங்களில் 2500 நன்மைகள் செய்பவர்கள் யாராவது உண்டா? 2500 தீமைகள் செய்கிறவர்கள் உங்களில் யாராவது உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 2500 நன்மை 2500 தீமை, இதை செய்கிற மனிதர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? ஆம், 2500 நன்மைகளை பெற்றுத் தருகிற ஒரு இபாதத் உண்டு. ஆனால் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அதில் மறந்து போய் விடுகிறார்கள், வீணடித்து விடுகிறார்கள் என்றார்கள். எப்படி யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணக்கு சொல்கிறார் பாருங்கள். அல்லாஹ்வுடைய கருணையை நீங்கள் இந்த இடத்திலே எண்ணி பார்க்க வேண்டும், ரஹ்மானுடைய அன்பையும் ரஹ்மானுடைய கிருபையையும் நீங்கள் இந்த இடத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 10 முறை 33 முறை 33 முறை சொன்னால் அதற்கு தனி கூலி, அது வேறு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. ஒரு நாளைக்கு 30. 5 நேரத்திற்கு 15 150 முறை நீங்கள் தஸ்பீஹ் சொல்லுகிறீர்கள். கிராமன் காத்திபின் என்கிற மலக்கு 150 150 நன்மையாக எழுதுகிறார்கள். இரவிலே நீங்கள் தூங்கச் செல்லுங்கள். தூங்கச் செல்லும் பொழுது சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் 1 100 முறை. கிராமன் காத்திபின் 100 நன்மையாக எழுதுகிறார்கள். 100 தூங்கச் செல்லும் பொழுது உள்ள நன்மை, தொழுகைக்கு பிறகு ஓதுகிற தஸ்பீஹ்களின் மூலம் 150 நன்மை. 250 நன்மை ஒரு அடியான் ஒரு பகல் பொழுதிலே இரவு காலையிலிருந்து இரவுக்குள் செய்து முடிக்கிறான். கருணையாளனாகிய அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய அடியான் தன்னை புகழ்ந்தான் என்பதற்காக வேண்டி, நேரம் ஒதுக்கி தன்னை அடியான் நினைவு கூர்ந்தான் என்பதற்காக வேண்டி, தொழுகை முடிந்தவுடனே சட்டென ஓடி செல்லாமல் அந்த இடத்திலே அமர்ந்து தன்னை நினைவு கூறினான் என்பதற்காக வேண்டி, தூங்கச் செல்லும் பொழுது உடனடியாக தூங்கச் செல்லாமல் அங்கேயும் தன்னை நினைவு கூர்ந்து உறங்கினான் என்பதற்காக வேண்டி 150, வெறுமனே 150 நன்மைகளை பெற்று தருகிற அந்த தொழுகையினுடைய கூலி 1500 அல்லாஹ் எழுத சொல்கிறான். இரவு நேரங்களிலே நீங்கள் 100 கணக்கிட்டு சொன்ன தஸ்பீஹுக்கு கூலி 1000 அல்லாஹ் எழுத சொல்கிறானாம். 2500 நன்மை. ஒரு நாளைக்கு 2500 நன்மை, 2500 தீமையும் அளிக்கப்படுதாம். எண்ணி பார்க்க முடிகிறதா உங்களால்? அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கிருபையையும் இந்த மனித சமூகம் புரிந்திருந்தால் வேறு யாரிடத்திலாவது சென்று உதவி தேடி இருப்பார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே?
இனி இப்படி ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், தக்வாவுடைய ஒரு அடியான், அல்லாஹுவை நினைத்து நினைத்தே தன்னுடைய வாழ்வை கழித்த ஒரு அடியான், அல்லாஹுவை நேசித்த ஒரு அடியான், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய இபாதத்துகளை தன்னுடைய வாழ்விலே செய்த ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு அடியான் நோய்வாய்ப்படுகிறார். மரணிப்பதற்கு சிறிது 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் என தள்ளாத வயதிலே நோய்வாய்ப்படுகிறார். அல்லாஹ் வானவர்களை அழைத்து என்ன சொல்வான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? படுத்த படுக்கையாக ஃபர்லான இபாதத்துகளை மட்டுமே செய்கிற அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்குகிற கருணை என்ன தெரியுமா? உடல் ஆரோக்கியமாக அந்த அடியான் இருந்த பொழுது செய்த இபாதத்தின் எல்லா கூலியும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் இபாதத்து செய்யாமல் இருந்தாரே அப்பொழுதும் அல்லாஹ் சேர்த்து எழுத சொல்லுவானாம். இதை விட ஒரு ரஹ்மானை உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியுமா? இபாதத்து செய்யாமலேயே இபாதத்து செய்த கூலி யாருக்கு? அல்லாஹுவை நேசித்த அடியார்களுக்கு, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களே அந்த அடியார்களுக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, சொர்க்கத்தில் நாமெல்லாம் ஆச்சரியப்படுகிற மக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இவர் எப்படி இந்த சொர்க்கத்திற்கு வந்தார் என்று நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் நாடினால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனை அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்திற்குள் விடுவான். ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு அநியாயக்காரன் இருந்தானாம். வீதியில நடந்து வரும் பொழுது ஒரு நாய் நாக்கை தொங்க விட்டு தாகத்தின் காரணமாக, நாவறட்சியின் காரணமாக நாக்கை தொங்க போட்டு அந்த அடியானை பார்த்து கொண்டே இருந்ததாம். ஓ, நாய்க்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது போலும் என நினைத்து தன்னுடைய காலுறையை கலட்டி கிணற்றுக்குள் இறங்கி காலுறையை தண்ணீரில் நினைத்து கொண்டு வந்து அந்த நாயினுடைய தாகத்தை போர்த்தானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அநியாயக்காரனாக இருந்தும் அவன் அக்கிரமக்காரனாக இருந்தும் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் ஜீவராசியின் மீது இரக்கம் காட்டி தாகத்தை தீர்த்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர் சொர்க்கவாசி. அவர் சொர்க்கவாசி. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே? நாம் அற்பத்திலும் அற்பம் என நினைத்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது பார்த்தீர்களா? இஹ்லாஸ் என்பது அடிப்படையாக தேவை. இஹ்லாஸ் என்பது அடிப்படையாக தேவை. அழுது புலம்பி துஆ செய்து காரியம் அல்ல. தொழுது அழுது புரண்டு நெற்றியிலே தழும்பு வருகிற அளவுக்கு துஆ செய்து காரியம் அல்ல. அல்லாஹ் நம்மை பொருந்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் எப்படி நாம் நடக்கிறோமோ அதே போல அல்லாஹ்வுடைய ஆலயம் தாண்டியும் நாம் நடக்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் எப்படி அவனை மட்டுமே நம்முடைய நாவு தஸ்பீஹ் செய்து கொண்டு பேணுதலாக இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய ஆலயம் தாண்டியும் நம்முடைய நாவுகள் எப்படி பரிமாற்றத்திலே ஈடுபடுகிறது என்பது மிக மிக முக்கியம். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு விருப்பமானவர்களையோ விருப்பமானதையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில நேரங்களிலே கைப்பற்றுவானாம். எதற்காக வேண்டி? தன்னுடைய கருணையை, தன்னுடைய கிருபையை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடியாருக்கு விருப்பமானவர்கள் என்றால் ஒரு அடியான் தன்னுடைய தாயை அதிகமாக நேசித்திருப்பான், மனைவியை நேசித்திருப்பான், மக்களை நேசித்திருப்பான், தன்னுடைய தந்தையை நேசித்திருப்பான். தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அடியானை என்ன செய்வானாம்? அவன் யாரை உலகத்திலே அதிகம் அதிகம் விரும்புவானோ அவனுடைய மரணத்தின் மூலம் உயிரை கைப்பற்றுவானாம். அப்பொழுது என்னுடைய அடியான் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹ் பார்ப்பானாம். அப்பொழுது தன்னுடைய அடியான் பொறுமை காத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தந்ததை எடுக்கிற உரிமை அல்லாஹ்வுக்கு உண்டல்லவா? அல்லாஹ் ஒரு காரணத்தோடு தானே இதை எடுத்திருப்பான். அல்லாஹ் எனக்கு என்ன அநீதி இழைக்கக்கூடியவனா? நானே அல்லாஹ்விடத்திலே செல்லும் பொழுது எனக்கென்றும் இது துச்சமானது, எனக்கொன்றும் இது பெரிதல்ல என்று சொல்லி யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இறை புகழ் வீடு என்ற பெயரோடு அல்லாஹ் மறுமையில் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டாக்குவான். யார் சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மரண சம்பவம் கேட்டு குடும்பத்தில் இருக்கிற தனக்கு நெருக்கமான தன்னால் அன்பு பாராட்டக்கூடிய தன்னுடைய உறவினர்களோ தன்னுடைய குடும்பத்தாரோ தன்னுடைய மனைவியோ தாயோ தந்தையோ மக்களோ மரணிக்கும் பொழுது பொறுமை காத்ததற்காக வேண்டி கருணையாளன் தருகிற பரிசு, பொறுமை காத்ததற்காக வேண்டி கருணையாளன் தருகிற பரிசு. இது நம்முடைய கண் நமக்கு விருப்பமானது, நம்முடைய கால் கை நமக்கு விருப்பமானது. வாகனத்திலே செல்கிறோம், ஆக்சிடென்டின் மூலம் ஏதாவது உறுப்புகள் துண்டிக்கப்படுகிறது என்றால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான் என்கிற பொறுமை மட்டும் உங்களுக்கு இருந்து அல்லாஹ்வின் மீது நீங்கள் நிராசை அடையாமல் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் நல்லெண்ணம் வைத்தால் உங்களுக்கு உண்டு சொர்க்கத்தில் முத்தாலான மாளிகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இனி அதற்கு நேர் மாற்றம், நீங்கள் சாதாரண காரியம் என நினைத்து செய்த காரியம். ஒரு வணக்கசாலியான ஒரு பெண், முதிர்ந்த வணக்கசாலியான ஒரு பெண், அந்த பெண் மரணித்தால் சொர்க்கத்தை தவிர அந்த பெண்ணுக்கு வேறு கூலியே இல்லை. அந்த பெண் ஒரு பூனையை கட்டி போட்டாள். அந்த பூனைக்கு அந்த பெண்ணும் உணவு கொடுக்கவில்லை, பூனையும் சுயமாக உணவு தேட முடியவில்லை. கட்டி போட்ட அந்த பூனை ஒரு சில நாட்களிலே இறந்து போய் விடுகிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? வணக்கசாலியான அந்த பெண்ணை அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் வீசுகிறான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கருணை அந்த பெண் இழந்து விட்டாள். அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அந்த பெண் ஆளானாள் என்று நாம் பார்க்கிறோமே. என்ன தெரிகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? நமக்கு அற்பமான தெரிகிற ஒரு இபாதத் அல்லாஹ்வுக்கு மகத்துவமானதாக தெரிகிறது. நாயினுடைய வாயிலே தண்ணீர் ஊற்றிய கொடுமைக்கார சம்பவம் நமக்கு ஒரு உதாரணம். நாம் அற்பமான சிறிய காரியம் என்று நினைத்து பூனையை கட்டி போட்ட ஒரு காரியம் நரகத்திற்கே நம்மை அழைத்து சென்று விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை எந்த காரியம் தூண்டி இருக்கிறது பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை எந்த காரியம் கவர்ந்திருக்கிறது பார்த்தீர்களா? அன்பார்ந்த சோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவி இருக்கிறாளே மனைவி, அந்த மனைவியினுடைய வாயில் ஒரு கவளை உணவை நீ ஊற்றினாலும் உனக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான். என்ன தேவை அல்லாஹ்வுக்கு? என்ன தேவை? பசி எடுக்கிறது, உணவு உண்கிறோம், குடும்பமாக ஜமாத்தோடு சேர்ந்து உணவு உண்கிறோம். அந்த உணவு பரிமாற்றத்தில் கூட உங்களுக்கு நன்மை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்றால், அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் என்ன காரணம்? அடியார்களை நேசித்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து தன்னுடைய மனைவியின் மீது அந்த மனைவி அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று புரிந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை உணர்வோடு செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவனுக்கு நன்மையை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, புகாரியிலே நிறைய ஹதீசுகள் உண்டு. அல்லாஹ்வுடைய கருணையால் சொர்க்கம் சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய கருணையால் சொர்க்கம் சென்றவர்கள், அவர்களுக்கு இமாம் புகாரி அவர்கள் என்ன செய்தியை, என்ன தலைப்பிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்பட்டவர், சொர்க்கத்திற்கு கடைசியாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர். அவர் எப்படி சொர்க்கம் சென்றார்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை. அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை நாளில் ஒரு விசாரிப்பு உண்டுமாம். மறுமை நாளில் ஒரு விசாரிப்பு உண்டுமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியார்களே, அல்லாஹ்வுடைய தோழர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளில் ஒரு சாராரை நீங்கள் பார்க்கலாம். அவர்களிடத்திலே அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் என்றால், ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் துருவி ஒரு சில நபர்களை அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிப்பான். தொழுகை என்று சொல்லப்படும். என்ன தொழுகை? லொஹருடைய தொழுகை. எத்துணை ரக்காத்? 4 ரக்காத். அவன் தக்பீரிலே என்ன சொன்னான்? வஜ்ஜகத் ஓதினானா? அல்ஹம்து சூரா ஓதினானா? அல்ஹம்து சூரா ஓதினால் எப்படி ஓதினான்? துணை சூரா ஓதினானா? துணை சூரா ஓதினால் எப்படி ஓதினான்? தக்பீரை எங்கே கட்டினான்? ருக்குவை சரியா செய்தானா? ருக்குவிலே சொல்ல வேண்டியதை சொன்னானா? துருவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை மறுமை நாளில் கேள்வி கேட்கிறானோ அவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தப்பிக்கவே முடியாது, அவன் நாசமடைந்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய கருணைக்குரிய அடியார்களை அல்லாஹ் மறுமையில் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அல்லாஹ் யாரை தன்னுடைய கருணைக்குரிய அடியார்களாக, தன்னுடைய நேசத்திற்குரிய அடியார்களாக அல்லாஹ் யாரை தேர்வு செய்தானோ அவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பதற்கென்றே தனி ஒரு முறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பானாம். என்ன முறை? யாருக்குமே தெரியாதாம் அந்த அடியார்களை அல்லாஹ் விசாரிப்பது. யாருக்குமே தெரியாது. ஒரு சில நபர்களை அல்லாஹ் பகிரங்கமாக விசாரிப்பான். அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய சமூக மக்கள் அவனை யாரெல்லாம் மதிப்பும் மரியாதையோடும் நடத்தார்களோ உலகத்தில் எல்லோருடைய முன்னிலையிலும், நபிமார்கள் முன்னிலையில், சுஹதாக்கள் முன்னிலையில், சஹாபாக்கள் முன்னிலையில், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையில், கோடான கோடி மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுடைய குற்றங்குறைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கின்ற நீதிமன்றம் அந்த நீதிமன்றம். அல்லாஹ் யாரின் மீது கருணை புரிந்தானோ, அல்லாஹ் யாரின் மீது இரக்கம் காட்டினானோ, அல்லாஹ் யாரின் மீது தன்னுடைய அன்பை செலுத்தினானோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் எப்படி விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த மறுமை நாளில் விசாரிக்க வேண்டும். எப்படி விசாரிப்பானாம்?
யாருமே கேட்காத வகையில் மிக மிக ரகசியமாக அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு திரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டு விடுவான். யாரும் பார்க்க முடியாது, என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம், நீ இந்த நாள் இத்துணை மணிக்கு இந்த அநியாயத்தை செய்தாயே ஞாபகம் உண்டா? இந்த ஊர் சென்று இந்த ஊருக்கு போய் இந்த ஊர் சென்று இந்த அக்கிரமத்தை செய்தாயே ஞாபகம் உண்டா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நான் செய்த இந்த குற்றங்குறைகளை பகிரங்கமாக என்னை நீ விசாரிக்காதே யா அல்லாஹ், நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், நான் பகிரங்கமாக விசாரிக்காமல் திரைமறைவு போட்டு உன்னை விசாரிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ பாவங்கள் புரிந்தாலும் அநியாயங்கள் புரிந்தாலும் என்னை நினைவு கூர்ந்து உலகத்திலே நீ நடந்திருக்கிறாய். என்னுடைய அடியாருடைய குற்றங்குறைகளை மறைத்திருக்கிறாய். என்னுடைய அடியாருடைய குற்றங்குறைகளை மறைத்த காரணத்தினால் இந்த நாளில் உன்னுடைய குற்றங்குறைகளை நான் மறைத்து விட்டேன். ஆகவே நீ செய்த இந்த தவறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரிந்த தவறு. ஆகவே நீ சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி விடுவான். அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை இப்படிப்பட்ட ரகசியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரித்து அவனுடைய கருணையோடு அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். ஒரு சில வானவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்வானாம், அதோ நிற்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் அவர்கள் செய்கிற சிறிய 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 பாவங்கள் இருக்குமே தவறுகள், அது குறித்து மட்டுமே அவர்களிடத்திலே போய் கேளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டத்திலே சொல்லுவானாம். அப்போ ஒரு சில மலக்குமார்கள் அவரிடத்திலே போய் அவர்கள் வாழ்க்கையில செய்த சிறிய சிறிய தவறு, மிக அற்பமான தவறு சொல்லுவார்கள். வீதியிலே அமர்ந்து கொண்டு ஒருவன் போகும் பொழுது அவனை நையா என்று செய்த இத்தனை நாள் இந்த மணிக்கு சிரித்தாயே உனக்கு ஞாபகம் உண்டுமா என்று கேட்பார்களாம். நீ வீதியிலே அமர்ந்து கொண்டு போகிற வருகிற மக்களை எல்லாம் கிண்டல் செய்து கேலி செய்து இத்துணை நாள் இத்துணை மணிக்கு பேசினாயே ஞாபகம் உண்டுமா? தொழுகைக்கு வரும் பொழுது ஒரு அடியானை இடித்து கொண்டு அவனுக்கு நோவினை செய்து பள்ளிக்கு நுழைந்தாயே உனக்கு ஞாபகம் உண்டுமா? தொழுகையிலே முறைகேடாக அமராமல் பள்ளியிலே சஃபை தாண்டி தாண்டி இத்துணை மணிக்கு இந்த ஜுமாவுடைய தொழுகையிலே இந்த தொழுகையில் கூட்டு தொழுகையிலே வந்தாயே ஞாபகம் உண்டா? சிறிய சிறிய கேள்வி. அடியான் நினைப்பானாம், நாம் நாசமடைந்து விட்டோம். என்ன இது, நம்முடைய வாழ்வில் எதுவுமே மறைக்கப்படவில்லையே இந்த நாளில். நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்வில் சாதாரணம் என நினைத்தோமோ அவைகளெல்லாம் இந்த நாளில் விசாரிக்கப்படும் போல் தெரிகிறது என்று அடியான் பயந்து நிற்பானாம். அப்பொழுது அல்லாஹ் அவனை மட்டுமே தனியாக அழைப்பானாம். மலக்குமார்களோடு அந்த அடியான் வருவானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லி கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்று இந்த ஹதீஸினூடாக நம்மால் சொல்லப்படுகிறது. அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், மலை என்னுடைய தூதர்கள் உன்னை இடத்திலே விசாரித்தார்களா? ஆம் விசாரித்தார்கள் யா அல்லாஹ், விசாரித்தார்கள் ரஹ்மானே ரஹீமே விசாரித்தார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அவனை மன்னிப்பதாக அல்லாஹ் நாடிவிட்டான், தன்னுடைய கருணைக்குரியவனாக அல்லாஹ் அவனை நாடிவிட்டான். அல்லாஹ் என்ன செய்வானாம், இப்ப மாணவர்கள்லாம் விசாரித்தார்களா இல்லையா, அதையெல்லாம் நான் நன்மையாக மாற்றிவிட்டேன், சொர்க்கத்திற்கு போய் என்பானாம். அடியானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம். அவன் அல்லாஹ்வின் அருகிலே வந்து நின்று கேட்பானாம், யா அல்லாஹ், நான் வீதியிலே அமர்ந்து செய்த குறும்புத்தனங்கள் மட்டும்தானே நீ கேட்டாய்? மிகப்பெரிய அநியாயத்தை எல்லாம் நான் செய்திருந்தேனே யா அல்லாஹ், அதெல்லாம் இந்த பாவ பட்டியலிலே என்னால் பார்க்கவே முடியவில்லையா யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானாம், நான் தான் அதை கேட்கவே இல்லையா, போடா சொர்க்கத்துக்கு போடா, நான் தான் கேட்கல இல்லடா போடான்றோம் அல்லாஹ் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அடியான் பதறி போய் கேட்பதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்கள். இது யாருக்கு? அல்லாஹ்வினுடைய கருணை உடைய மக்களுக்கு, அல்லாஹுவை நேசித்த மக்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சிய மக்களுக்கு, தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த மக்களுக்கு, கொடுக்கல் வாங்கலில் இருந்து தூங்கச் செல்கிற வரை அல்லாஹ்வுடைய அடியார்களோடு நேசமாக நடப்பது, அவனுக்கு செய்கிற இபாதத் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது, நம் சீசனுக்காக வேண்டியோ நோன்புக்காக வேண்டியோ வருடத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ இபாதத்துகளை செய்யாமல் குறைவான இபாதத் தொடர்ந்து செய்தல், எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சுவது, அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து எப்படி இருகரம் ஏந்தி அல்லாஹுவை அழுது தொழுது நாம் பிரார்த்தித்து தௌபா செய்கிறோமோ உள்ள அச்சத்தோடு, அந்த அச்சம் அல்லாஹ்வுடைய பள்ளியை தாண்டி நம்முடைய ஜீவிதத்தில் வருடத்திற்கு 364 நாளும் நம்முடைய வாழ்விலே தொடருமே ஆனால் நமக்கு நிச்சயம் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய கருணை உண்டு அன்பார்ந்த சோர்களே. இனி நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற்றப்படுகிற மனிதர் யார்? சொர்க்கத்திலிருந்து கடைசியாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற மனிதர் யார்? ஒரு பாடமே உண்டு புகாரியிலே. அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொன்ன பிறகு நரகத்திற்கு நரகவாசிகளும் சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் அனுப்பப்படுவார்களாம். முதலில் சொர்க்கத்திற்கு சென்ற நண்பர்கள் பரிந்துரை செய்வார்கள்,
நண்பர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய பகைத்துக் கொண்ட நண்பர்கள், இபாதத்தில் ஒன்று சேர்ந்த நண்பர்கள், ஏகத்துவத்தை எடுத்துரைக்க பாடுபட்ட நண்பர்கள், இறையச்சத்திற்கு உதவி செய்த நண்பர்கள், நண்பர்களுக்கு மத்தியில் இபாதத்தில் ஒற்றுமை, அல்லாஹ்வை அஞ்சுவதில் ஒற்றுமை, இபாதத்தில் ஒற்றுமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த நண்பர்கள். ஒரு சில குற்றங்குறைகள் செய்து அல்லாஹ் அவர்களை நரகத்தில் தண்டனை கொடுத்து பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பலாம் என தீர்ப்பளித்து நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருப்பானாம். சொர்க்கத்திற்கு சென்ற அந்த நண்பனோ துடியாய் துடித்து போய் விடுவான். திரும்பி பார்ப்பான், சொர்க்கத்திலே என்னுடைய நண்பனை காணவில்லையா யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னோடு என்னுடைய நண்பன் அந்த பாலத்தை கடந்து வந்தானே யா அல்லாஹ். நரகம் சொர்க்கம் இரண்டுக்கு மத்தியிலே ஒரு பாலம், அந்த பாலத்தை தாண்டித்தான் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும். நல்லவர்கள், மூமின்கள், தக்வா உடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள், அல்லாஹ்வுடைய கருணைக்குரிய மக்கள், மின்னல் வேகத்தில் இடி முழக்கம் போல குதிரை பாய்வதை போல அந்த பாலத்தை நல்லவர்கள் கடந்து விடுவார்கள். சொர்க்கத்திற்கு வந்து பார்த்தாலோ நம்மோடு வந்த நம்முடைய நண்பனை காணவில்லை. யா அல்லாஹ் என்னுடைய நண்பன், யா அல்லாஹ் என்னுடைய நண்பன், என்னோடு உலகத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல பாடுபட்ட என்னுடைய நண்பன் யா அல்லாஹ் என்பானாம். உடனே அல்லாஹ் உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்பானாம். யா அல்லாஹ் என்னுடைய நண்பன் நரகத்திலே விழுந்து விட்டான் போலும், என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டு என்னோடு இபாதத்துகள் உனக்காக வேண்டி செய்த என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னுடைய நண்பனை காப்பாற்றி யா அல்லாஹ் என்று நண்பர்கள் மறுமை நாளிலே பரிந்துரையாம். அல்லாஹ் நரகத்திற்கு கட்டளையிடுவான், இன்னாருடைய நண்பன் இன்னாரை முகம் கரிக்காமல் நரகத்தினுடைய எந்த பாகம் தீண்டாமல் வானவர்கள் பார்த்தால் அடையாளம் தெரிகிற அளவுக்கு, இந்த நண்பன் பார்த்தால் அடையாளம் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ் அந்த நண்பனை நரகத்திலே பாதுகாப்பானாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், நீ சென்று உம்முடைய நண்பனை அடையாளம் பார்த்துக்கொள். நரகத்திலே பார்ப்பான். அப்பொழுதுதான் அவனுடைய நண்பன் கணுக்கால் அளவுக்கு நரகத்தில் தீயால் பொசுக்கப்பட்டபடியே இறங்கி கொண்டிருப்பானாம். யா அல்லாஹ் அதோ என்னுடைய நண்பன், யா அல்லாஹ் அதோ என்னுடைய நண்பன் என்று சொல்லுவானாம். உடனே வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட அந்த நண்பன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். இது முதலாவது பரிந்துரை. இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அனுமதி வழங்குகிறான். நீங்களும் உங்களுடைய பரிந்துரையை பயன்படுத்தி நரகத்திலே இருக்கிற ஏகத்துவவாதிகளை மட்டும், யாரை? ஏகத்துவவாதிகளை மட்டும், தக்வாவுடைய மக்களை மட்டும், இணை வைக்காத மக்களுக்கு மட்டும் தான் பரிந்துரை. ஆமாம் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ் மறுமை நாளில் என்ன செய்வான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்க அவருடைய தந்தை ஆசர் என்பவரை நரகத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து மேலே கொண்டு வந்து முகத்தை கழுதையுடைய முகமாக, மிகப்பெரிய சிங்கத்துடைய முகமாக, கோரை பற்கள் நிறைந்த முகமாக மாற்றி நரகத்திலே தூக்கி வீசுவானாம் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தந்தை ஆசர் அவர்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் என் கண்ணெதிரே என்னுடைய தந்தை நரக படுகொலையில் தூக்கி வீசுவதை காட்டிலும் எனக்கு இந்த நாளில் எனக்கு கேவலம் வேறொன்றும் இல்லை யா அல்லாஹ். என்னை கண்ணியப்படுத்துவதாக சொன்னாயே, என்னை உயர்வான அந்தஸ்தில் வைப்பதாக சொன்னாயே யா அல்லாஹ் என்று முறையிடுவாராம். அல்லாஹ் சொல்லுவான், இணை வைக்கிற மக்களுக்கு இந்த நாளில் பரிந்துரை கிடையாது, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் கொஞ்சம் பரிந்துரை, அந்த தூதருடைய பரிந்துரைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், என்னுடைய கருணையினால் கொஞ்சம் பரிந்துரை உண்டு. என்னுடைய முழு பரிந்துரை, நண்பர்களுடைய பரிந்துரை போக, தூதர்களுடைய பரிந்துரை போக, பச்சிலம் குழந்தையை இழந்த தாய்மார்கள், அந்த நரக நெருப்பிலே தாய்மார்கள், இணை வைக்காத தாய்மார்கள், நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் பிறந்தவுடனே குழந்தையை இறந்திருப்பார்களே, அந்த குழந்தை சொர்க்கத்திலே இருக்குமாம். அந்த குழந்தையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் மறுமை நாளில் அவர்கள் நரகத்திலே கடந்தால் இந்த குழந்தை அவர்களுக்காக வேண்டி மன்றாடி அந்த தாயை வெளியேற்றும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குழந்தையினுடைய சிபாரிசு. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுவானாம், இனி என்னுடைய பரிந்துரை, அல்லாஹ்வுடைய பரிந்துரை, இனி என்னுடைய பரிந்துரை. இது யாருக்குரிய பரிந்துரை? என்னுடைய கருணைக்குரிய மக்களுக்குரிய பரிந்துரை, என்னை மட்டுமே நேசித்த மக்களுக்குரிய பரிந்துரை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுவானாம், யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஏகத்துவம் இருக்கிறதோ அவர்களை மட்டுமே முதலில் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அவர்கள் பார்த்து முகம் மட்டுமே கரிக்கப்படாமல் அவர்கள் இருப்பார்கள், அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து வெளியேற்றப்படும். மீண்டும் அல்லாஹ் இரண்டாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான், யாருடைய உள்ளத்தில் அரை தீனார் அளவுக்கு ஏகத்துவம் இருக்கிறதோ அவர்களையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று சொல்லப்படும். மூன்றாவதாக யாருடைய உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று சொல்லப்படும். இப்படி வெளியேற்றி அவர்கள்
மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகின்ற ஜீவ நீர் ஊற்று என்றொரு ஊற்றுண்டு. அதிலே அவர்கள் முக்கப்பட்ட உடனே அவர்கள் பிரகாசமான முகத்தோடு அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். சொர்க்கம் சென்றாலோ அவர்களுடைய கழுத்துகளிலே அவர்களுடைய நெற்றியில் ஜஹன்னமியூன் என்று எழுதப்படும். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். சொர்க்கவாசிகள் பார்க்கும் பொழுது நினைப்பார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையால் மட்டும் சொர்க்கத்திற்கு வந்தவர்கள், எந்த இபாதத்தும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கருணையால் மட்டுமே சொர்க்கத்திற்கு வந்தவர்கள் என்று சொர்க்கவாசிகள் பார்த்து அடையாளம் தெரிகிற அளவுக்கு வெளியேற்றப்படுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது நரகத்திலே இருந்து கடைசியாக ஒரு அடியான் வெளியேற்றப்படுவானாம். அவனுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய கருணை. புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. அவன் அல்லாஹ்வை அழைப்பானாம், யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பானாம், என்ன அடியான், என்னோடு இருந்த எல்லோரும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டாம். என்னுடைய முகமெல்லாம் இந்த நரக படுகொலையிலே கிடந்த காரணத்தினால் இந்த என்னுடைய முகமெல்லாம் கருத்து போய்விட்டது, யா அல்லாஹ், என்னுடைய முகத்தை மட்டும் நரகம் தீண்டாமல் முகத்தை மட்டும் திருப்பி வை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அடியான் கேட்பானாம். அல்லாஹ் கேட்பானாம், இதை தவிர வேறு ஏதாவது நீ கேட்பாயா, உமக்கு தந்தால்? யா அல்லாஹ், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யா அல்லாஹ், இதை தவிர வேறு ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே அடியான் சொல்கிறான். முகத்தை அல்லாஹ் திருப்பி வைக்கிறான். சிறிது நேரம் பொறுத்து, சிறிது காலம் பொறுத்து அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவன் நின்றவுடனே மீண்டும் யா அல்லாஹ் என்று அழைக்கின்றான். என்ன அடியானே என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்திற்கு நீ அனுப்ப வேண்டாம், சுவனத்தினுடைய வாசலிலே கொண்டு போய் நிறுத்தியா அல்லாஹ், சொர்க்கத்திற்கெல்லாம் போக வேண்டாம் யா அல்லாஹ். அப்போ இதற்கு முன்னால் வேறு ஒன்றுமே நீ கேட்க மாட்டாய் என்று சொன்னாயே, இப்பொழுது ஏன் இதை கேட்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அப்பொழுது அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் பலகீனமானவன் அல்லவா, என்னிடத்திலாயா நீ வாக்கை குறித்து விசாரிக்கிறாய், நான் பலகீனமானவன் அல்லவா யா அல்லாஹ் என்று அடியான் சொல்கிறான். சொர்க்கத்து வாசலிலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறது. சொர்க்கத்தை எட்டி எட்டி பார்க்கிறார். அவருடைய நண்பர், அவருடைய உறவினர்கள், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அன்பர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த உலமா, ஷஹீதுகள், சுகதாக்கள், நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய நீரோடை, சொர்க்கத்திலே ஊர்லீன்கள், சொர்க்கத்திலே இருக்கிற சந்தோஷகரமான அந்த ஜீவிதங்களை எல்லாம் எட்டி எட்டி பார்க்கிறார் அந்த அடியான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளால் மட்டுமே சொர்க்கத்திற்கு சென்ற அந்த அடியான், அல்லாஹ்வுடைய கருணையால் மட்டுமே சொர்க்கத்திற்கு சென்ற அந்த அடியான் யா அல்லாஹ் என்று மூன்றாவது முறை விரிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், என்ன அடியானே? யா அல்லாஹ், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அதோ நான் பார்க்கிறேன், இதோ என்னுடைய உறவினர்கள், அதோ நபிமார்கள், அதோ சுஹதாக்கள், அதோ மூமின்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் சிறிய ஒரு இடம் தா யா அல்லாஹ் என்று அந்த அடியான் மீண்டும் அல்லாஹ்வை அழைத்து கேட்கிறானாம். அல்லாஹ் கேட்பானாம், இதை தவிர வேறொன்றும் கேட்க மாட்டாய் என்று சொன்னாயே. அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், என்னை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பாவிட்டால் இந்த நாளில் என்னை விட துர்பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க மாட்டார் யா அல்லாஹ், நீ கருணை செய்யா அல்லாஹ், நீ கிருபை செய்யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான் அந்த அடியான். உடனே அல்லாஹ், சொர்க்கத்திற்குள் உனக்கு என்ன வேண்டும், நீ உன்னுடைய மனதிலே அதை எண்ணிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானாம். அடியான் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறான். சொர்க்கத்திற்குள் நிறைய ஆட்கள் இருப்பதை போல அவனுக்கு ஒரு தோற்றம். அல்லாஹ்வை அழைத்து சொல்கிறான், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் இடமே இல்லை போலும், சொர்க்கத்தில் இடமே இல்லை போலும் யா அல்லாஹ், நான் எங்கே போய் நிற்பது? நீ சொர்க்கத்திற்குள் உமக்கு என்ன வேண்டும் என்று மனதிலே நினை என்கிறான். மீண்டும் அவன் சொர்க்கத்தை எட்டி பார்க்கிறான். சொர்க்கம் மிகப்பெரிய கூட்டம் நிறைப்பதை போல அல்லாஹ் அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். அவன் எட்டி பார்த்து சொல்கிறான், யா அல்லாஹ், சொர்க்கத்திற்கு மிகப்பெரிய கூட்டம், எனக்கு இடமே இல்லையாட்டம் தெரிகிறதே யா அல்லாஹ். வேண்டாம் அடியானே, நீ மனதில் நினைத்துக்கொள். அடியான் நினைக்கிறான், யா அல்லாஹ், நான் நினைத்து விட்டேன், எனக்கு சொர்க்கத்திலே இது இருந்தால் போதும் என்று. அல்லாஹ் சொல்லுவானாம், நீ நினைத்ததை காட்டிலும் உனக்கு 2 மடங்கு இடம் உண்டு, போ. நீ நினைத்ததை காட்டிலும் உனக்கு 2 மடங்கு இடம் உண்டு. அடியான் சொர்க்கத்திற்குள் செல்லும் பொழுது அல்லாஹ் அவனை அழைத்து சொல்லுவானாம், ஏன் உன்னை நான் சொர்க்கத்திற்குள் விடுகிறேன் தெரியுமா? ஏன் விடுகிறேன் தெரியுமா? எனக்கு இணை வைக்காமல் ஏகத்துவவாதியாக நீ நடந்த காரணத்தினால், எனக்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்தை, திருக்கலிமாவை, தௌஹீதை நீ பாதுகாத்தாயே, அதற்காக வேண்டி உமக்கு சொர்க்கம். மை யுஸ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, இணை வைத்து விட்டால் சொர்க்கம் ஹராம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இணை வைத்து விட்டால் சொர்க்கம் ஹராம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஏகத்துவவாதிகள் எப்படியாகினும் கடைசியாக அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால், அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால்
நிச்சயம் ஏகத்துவவாதி மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மறுமை நாளில் நாம் பிறருக்கு பரிந்துரை செய்கிற உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நாம் பிறருடைய பரிந்துரைக்குரிய நபர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் செல்கிற அளவுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுள் பொருந்தி கொண்ட அடியார்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் பார்த்தது அல்லாஹ்வை குறித்து ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டாலும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் எனக்கு வேண்டாம். நான் ஃபர்ல் தொழுவேன், உபரியான வணக்க வழிபாடு செய்வேன், நான் துஆ செய்ய மாட்டேன் என்கிற ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நாம் நடந்தாலோ, இபாதத்தோடு மட்டுமே சொர்க்கம் செல்லலாம் என நினைத்தாலோ அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு நாம் தூரமாகி விடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் இலகுவாக நம் அனைவர்களையும் விசாரித்து இலகுவாக அல்லாஹ் மறுமை நாளில் நம் அனைவர்களையும் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்ய வேண்டும். உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் கேள்வி கணக்கு கேட்கிற நாளில் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்திற்கு நேரடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பிரவேசிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.